ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பின் வெற்றியை கழக தலைமைக்கு கொண்டு சேர்க்க அது தொடர்பான காணொளிகள் மற்றும் புகைப்படங்களை மக்களுடன் ஸ்டாலின் செயலியில் பதிவேற்றம் செய்வதற்கான வழிமுறைகளை இக்காணொளி விளக்குகிறது. செயலியில் உள்நுழைக. மக்களுடன் ஸ்டாலின் செயலியை பதிவிறக்கம் செய்த பின் உள்நுழைக பக்கத்திற்கு சென்று பிடிஏக்கள் ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பின் போது பயன்படுத்திய தொலைபேசி எண்ணை உள்ளிட்டு ஓடிபி சரிபார்ப்பை செய்து கொள்ள முடியும். ஓரணியில் தமிழ்நாடு பகுதி உங்கள் முகப்பு திரையில் தோன்றும். இதில் புகைப்படம் மற்றும் காணொளிகளை பதிவேற்ற 2 வழிமுறைகள் காணப்படும். புகைப்படத்தை பதிவேற்று வழிமுறை. ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் பங்காற்றிய உங்கள் பகுதியில் உள்ள அனைத்து உடன்பிறப்புகளையும் ஒருங்கிணைத்து அனைவரும் தெளிவாக தெரியும் வகையில் ஒரு குழு புகைப்படத்தை எடுக்க வேண்டும். புகைப்படம் பதிவேற்றும் வழிமுறையில் நீங்கள் ஒரு குழு புகைப்படத்தை மட்டுமே பதிவேற்ற முடியும். புகைப்படத்தை பதிவேற்று என்பதை கிளிக் செய்தால் உங்கள் தொலைபேசியின் கேமரா திறக்கப்படும். கேமராவை கிடைமட்டமாக வைத்து புகைப்படத்தை எடுக்க வேண்டும். புகைப்படம் எடுக்கப்பட்ட பின் சரியாக உள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். புகைப்படம் சரியாக இருக்கும் பட்சத்தில் சரி என்பதை தேர்வு செய்யவும். தற்போது உங்கள் குழு புகைப்படம் உங்கள் பாக எண் சட்டமன்ற தொகுதியின் பெயருடன் காணப்படும். அடுத்ததாக பதிவேற்று என்பதை தேர்வு செய்தால் உங்கள் புகைப்படம் வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டது என்ற பச்சை நிற குறுஞ்செய்தி திரையில் தோன்றும். காணொளியை பதிவேற்று வழிமுறை. ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பின் மூலம் கழகத்தில் இணைந்த புதிய உறுப்பினர்களின் கருத்துக்களை பதிவு செய்ய இம்முறை பயன்படுகிறது. காணொளியை பதிவேற்றும் வழிமுறையில் நீங்கள் 10 காணொளிகளை மட்டுமே பதிவேற்ற முடியும். ஒவ்வொரு காணொளியும் 30 வினாடிகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். காணொளியை பதிவேற்று என்பதை கிளிக் செய்தால் உங்கள் தொலைபேசியின் கேமரா திறக்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திலும் யாரேனும் ஒரு நபர் என்ற முறையில் மொத்தம் 10 பேரின் கருத்துக்களை பெற வேண்டும். காணொளி எடுக்கப்பட்ட பின் காணொளி சரியாக இருக்கும் பட்சத்தில் சரி என்பதை தேர்வு செய்யவும். ஒவ்வொரு காணொளியும் எடுக்கப்பட்ட பின் வரைவு பகுதியில் காணப்படும் பதிவேற்று என்பதை கிளிக் செய்தால் அந்த காணொளி பதிவேற்றிய காணொளி பகுதியில் காணப்படும். உங்கள் காணொளி வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டது என்ற பச்சை நிற குறுஞ்செய்தி திரையில் தோன்றும். எடுக்கப்பட்ட காணொளி தேவையில்லை எனில் வரைவு பகுதியில் இருக்கும் போதே நீக்குவதற்கு அந்த காணொளிக்கு மேல் சிவப்பு நிற நீக்கும் குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கும். அதன் மூலம் தேவையற்ற காணொளிகளை எளிதில் நீக்கலாம். மொத்தமாக 10 காணொளிகளை பதிவேற்றம் செய்தால் மட்டுமே காணொளிகளை சமர்ப்பிக்க முடியும்.